நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். 2026 மே மாசம் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாசம், எது எதுல காஷனா இருக்கும், எதெல்லாம் சூப்பர் அப்படின்றது கிளியர் கட்டா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சூப்பர்னு சொல்லும்போது ரொம்பவே சூப்பர், தேங்க்ஸ் டு காட். ஆனா எதுல காஷனா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் செவ்வாய்னால, சூரியனால, புதன்னால, உங்க ராசிநாதனுடைய சுக்கிரனுடைய பெயர்ச்சியுமே உங்களுக்கு இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் பிரமாதமா இருக்கு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ பஞ்ச் கொடுக்குறோம் இல்லையா, அது என்ன பஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனியும் செவ்வாயும் சேர்றாங்க. அப்போ ஒரு விஷயம் லாபகரமா நடக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல அந்த லாபம் நடந்தாலும் சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு அங்க ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு அப்பாடா முடிஞ்சுதுராப்பா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள தள்ளப்படும். அதே மாதிரி செவ்வாய் சனி அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரி அகெயின்ஸ்ட் எனர்ஜி உள்ள பிளானட்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்க ஒண்ணு பேசினா, லாபத்துக்காக நீங்க பேசினா கூட ஏத்த மாதிரி இருக்கிறவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை பேடா, உங்களுக்கு மோசமா உங்களை விமர்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத வச்சுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறத விட்டுட்டு அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றத கிராஸ் செக் பண்ணி தென் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் சூரியனோட சேர்றார். அப்ப சூரியன் செவ்வாய் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிகப்பு கிரகங்கள் அண்ட் நிறைய ஃபயர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உஷ்ணம் அப்படின்றது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஹீட் ஜாஸ்தி ஆகும். அப்ப சொல்லுவோம்ல, மண்டை குடைச்சல்டா, மண்டை வலிடா, தலை வலிக்கும் போது வராண்டா, அவனுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, புரிய வைக்கிறது, தலை வலிக்குதுடா அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அது ஜாப்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட ஒர்க் பண்றவங்க, உங்களுடைய டீம் ஹெட்ஸ் எல்லாரோடையுமே தேவையில்லாத ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த இடத்துல நீங்க எதுவுமே நிதானத்தோட செயல்படணும். ஓவர்லோடிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போகாம இப்போ ஆர்கனைஸ்டா ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா சம்திங் சூப்பர். சனி கிரகம் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். ஸோ அப்ப சுக்கிரன் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் த வே உங்களுக்கு அங்க இருக்கார், உங்க ராசிநாதன். ஸோ அப்ப சுகமாக வாழ்றதுக்கு சூப்பரான வழிகள் உண்டு. அப்ப அந்த சுகமான செயல்பாடுகள், சுகமான அமைப்புகள், சுகமான சந்தோஷங்கள், சுகமான பேச்சுக்கள், மற்றவங்களுக்கு நிதானத்தை கொடுக்கிற மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணணும். எரிச்சல்ன்றது யார் உங்களை மூட்டினாலும் சரி, ஓகே பாலிசி, டேக் இட் ஈஸி பாலிசி, ஓகே சார் பார்த்து பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்மூத் கோயிங்கா இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஃபேமிலி பீப்புளா இருக்கலாம், பிரெக்னென்ட் லேடிஸா இருக்கலாம், யாராக இருந்தாலும் இதை நீங்க கடைப்பிடிச்சிட்டு நீங்க ஹீட் உங்கள்கிட்ட கூல் பண்றதுக்கு உண்டான எலிமெண்ட்ஸ் எது முடியுமோ, இளநீ குடிங்க, சாத்துக்குடி ஜூஸ் குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர், வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் புக்லிங்க, ஆயில் பாத் எடுங்க. இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா நீங்க எடுத்து உங்களை கூல் டவுன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போங்க. ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் பினான்சியலி உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸாவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் எல்லாம் ஓரளவு சால்வ் ஆகிற மாதிரி இருக்கு. பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் கூட தப்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா அதை சரி பண்றதுக்கு உண்டான அமைப்புகளுக்குள்ள மேக்சிமம் ரிஷபராசி அன்பர்கள் போயிருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் அடிச்சிட்டோம் மேடம், ஆமா மேடம் இப்போ லோன் ரொம்ப கம்மியா இருக்கு மேடம், 100% இருந்தது இப்ப 30% தான் இருக்கு மேடம், ஆனா அலைச்சல் மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே இன்னும் ஃபேவரபிளா போய் பினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே சரியாயி வாவ் சூப்பர் அப்படின்ற அமைப்புக்குள்ள போற மாதிரி தான் உங்களுக்கு கோச்சார அமைப்புகள் சூப்பரா இருக்கு. இதுல சில விதிவிலக்குகள் இருக்கத்தான் செய்யும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரத்தை வச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க கடன் நல்லா கட்டிடுவீங்க, திருப்தியா. எங்கெங்கெல்லாம் பேர் டேமேஜ் ஆயிருந்துச்சோ அங்கெல்லாம் பரவாயில்லப்பா, இந்த சிக்கல்ல நீ சிக்கிருக்க கூடாது, நம்பி ஏமாந்து போயிட்ட, இப்ப பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நிலையும் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா
உங்களுக்கு வந்து உங்களுடைய 7ஆம் வீடு அப்படின்றது செவ்வாயினுடைய வீடு. ஸோ அவங்க கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாலே ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்கள் ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஸோ அக்செப்டன்ஸ் வேணும், சகிப்புத்தன்மை வேணும். ஸோ நீயே பண்ணியிருப்பேன்ற பாயிண்ட்ல நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்தாலே போதும். எஜுகேஷன்றப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை. நல்லா படிச்சு சூப்பரா மார்க் வாங்கி, சரி கம்மியா மார்க் உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி இப்ப நடக்கிற திசாபுத்தி அந்தரங்கள் திருப்தி இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு கம்மியான மார்க் கிடைச்சாலும் பரவாயில்ல. எதுக்கு மார்க் வாங்கல அதிகமாகணும்? உங்களுக்கு எங்க சீட்டு வேணுமோ அங்க கிடைக்கிறதுக்கு தான். ஸோ ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கு நீங்க எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் எது வேணும் அப்படின்னாலும் அங்க திருப்தியான ஒரு அமைப்பு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு அப்படின்றதுனால பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் செகண்ட் ரேங்க் வாங்க முடியாது. ஆனா உங்களுக்கு தேவையான கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு உங்களை கூட்டிட்டு போய் உட்கார்ற மாதிரி தான் உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்காக நீங்க ஏதாவது சேமிப்புகள் பண்றது, அவங்களுக்காக நீங்க எஜுகேஷன் லோன் அப்ளை பண்றது, இதெல்லாம் தைரியமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ரிஷபராசியா இருந்தீங்க அப்படின்னா அப்ராட் போய் படிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ், பிஹெச்டி பண்றதுக்கு உண்டான சான்சஸ், தீசிஸ் ஏதாவது சப்மிட் பண்ணணும்னா இந்த மாசத்துல நீங்க அருமையா தீசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி உங்களுடைய பிஹெச்டியை சூப்பரா முடிக்கலாம். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு அப்ராட் ட்ரிப் அப்படின்றது இருக்கு. அந்த அப்ராட் ட்ரிப்னால உங்களுக்கு பெரிய பெரிய அனுபவங்கள் பாசிட்டிவா ஏற்பட்டு, அனுபவம்னு ஒண்ணு நெகட்டிவ் தான்றது கிடையாது. புது மனிதரை சந்திச்சேன், ஃபிளைட்ல பார்த்தேன், அவங்க வந்து சூப்பரா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க, அவங்களால உங்களுடைய பிசினஸ் வந்து பயங்கரமா க்ளோ ஆச்சு, நீங்க தேடப்பட்ட வேலை அவரே கொடுத்தாரு, ஒரு சிஇஓ அவர் கூப்பிட்டு வேலை கொடுத்தாரு அப்படின்ற அமைப்புகள் எல்லாம் சூப்பரா இருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரெயினிங் அதிகமா இருக்குங்க. அலைச்சல் கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து 10 பண்ணினா 5க்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 50 வேணும்னா நீங்க 100 பண்ணணும். ஆனா அலைச்சலுக்கு தகுந்ததை விட கம்மியா ரிசல்ட்ஸ் இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ற அளவுக்கு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விலையிலையும் கூட தங்கம் வாங்குவீங்க, தங்கம் சேமிப்பீங்க. அதே மாதிரி கோல்டு வந்து நீங்க பிளட்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப அதெல்லாம் வந்து நீங்க அடைச்சு ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு தங்கம் வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி பண்ணுவீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளும் ரொம்ப 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 நல்லா இருக்கு. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள்ல கண்டிப்பா பேச்சுல ரொம்ப 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 கவனம் வேணும் அப்படின்றத மட்டும் மனசுல தெளிவா வச்சுக்கோங்க. யாருடையும் இவ்வளவுதான் நான் பண்ணிட்டேன், பாடுறா நான் வச்சுட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்ற அமைப்புகள் கூடாது. ஏன்னா சனி கிரகம் லாபஸ்தானத்துல இருந்தாலும் அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்றது நீங்க கிளியர் கட்டா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது நேபரஸோட எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பேசும்போது யாரையும் குத்தி பேசிடாம ஜோக்குக்காக தான் நான் கிண்டல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் மட்டும் இல்லாம இருந்ததுன்னா படு அப்லிஃப்ட்மெண்ட். ஐடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேடி ஜாப் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ரீலான்சிங்காக நிறைய நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரங்கள் இப்போ ஃபேவரபிளாக இருந்ததுன்னா இட் இஸ் ஃபண்டாஸ்டிக்காக இருக்க போகுது. அன்ஃபேவரபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த 40 மார்க்ஸுடைய கோச்சார பலன் சூப்பராக 40 அவுட் ஆஃப் 40 உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ இதை இன்னும் நீங்கள் சூப்பராக பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு, ஸ்ரீரங்கநாதனுடைய வழிபாடு, இதெல்லாம் நீங்க செய்ய மனசை குதூகலமா வச்சுக்க, எஸ் ஐ கேன் டூ இட்னு பண்ண. அதே மாதிரி அலைச்சலுக்கு உண்டான விஷயங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க, ஃபுட் ஹேபிட்ஸை கண்ட்ரோலா வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் பன்மடங்கா இந்த மே மாசம் நீங்க அப்லிஃப்ட் ஆக தான் போறீங்க. ஸோ ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு இட் இஸ் சம்திங் சூப்பர். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.